அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இப்போ பேரின்ப பெருவிழா கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் திருப்பூர் பட்டணம் இருக்கு, ஈரோடு பட்டணம் இருக்கு, ஊட்டி பட்டணம் இருக்கு, சேலம் இருக்கு, ஏன் சென்னை நகரம் முடிய எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உருவாயிருச்சு. நான் சென்னைக்கு போகிறேன், அங்கே இருக்கிற ஜனங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ரெடியாக இருக்குது வர்றதுக்கு. அப்போது எல்லாரும் அந்த கோயம்புத்தூர் நகரத்தை நோக்கி தேடி வர போகிறாங்க. இந்த பட்டணம்ங்கிற இந்த நேரத்தில் உனக்கு என்ன ஞாபகம் வருது? பட்டணத்துக்கு பட்டணம் ரெண்டு ராஜாக்கள்ல 2வது அதிகாரம் எலிசா வந்து சுழல் காற்றுல போக போறாரு. அதற்கு முன்பாக கில்கால்ல இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும் பொழுது எலியா நீங்க இங்கே இரு, நான் போறேன்னு சொல்றாரு எலிசாவை பார்த்து. ஆனா எலிசா இல்ல, நான் கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், அவங்க கூடயே வரேன், உங்க கூடயே நான் பிரயாணம் பண்றேங்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, கில்கால்ல இருந்து பெத்தேல்ல இருந்து எரிகோல இருந்து யோர்தான் வரைக்கும் போயிடுறாரு. போய் அந்த இரட்டிப்பான வல்லமையை சுதந்திரிச்சுக்கிறாரு. நீங்க எத்தனையோ தடவை இந்த 4 லெவல்ஸை விதவிதமா பவர் மினிஸ்ட்ரி ட்ரைனிங்ல அப்புறம் மீட்டிங்ல எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அதோட புது அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி ஒவ்வொரு பட்டணத்துக்கு நம்ம போகும்பொழுதும் ஒவ்வொரு விதமான வல்லமையும் அபிஷேகத்தையும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதான் வல்லமைக்கு மேல் வல்லமை. சில நேரங்கள்ல ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசம், உலகம் முழுதும் நான் போய் பார்த்துருக்கும் போது ஒவ்வொரு தேசத்துலயும் ஒவ்வொரு விதமான வல்லமை எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு தக்கமா அபிஷேகம் கடந்து வரும். ஒரு நாள் நானும் டேனியலும் அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போய் இந்த கொனாக்கரி அங்க போய் இறங்க போற நேரத்துல அப்ப நான் சொல்றேன், அப்ப டேனியல் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு தானே, நம்ம இங்க இறங்க போறோம், அப்போ இங்கே எப்படி வரவேற்பு இருக்குமோ தெரியாது, ஆனால் நீ எதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு கை கோத்து ஜெபிக்கிறேன். அந்த விமானம் போய் இறங்க போகுது. இறங்கி ஏர்போர்ட்டில் பார்த்தா ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு எல்லாம் நானும் வேறு எதுவும் நெல்சன் மண்டலாக்குன்னு பார்த்தா நம்ம ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு நெஞ்சில் டிஷர்ட்டில் போட்டு நிற்கிறாங்க வரிசை வரவேற்பு. அப்போ தான் அங்கே போய் சொன்னாங்க, அந்த நாட்டு ராணி சிந்துஜாவுடைய சாட்சி பார்த்துட்டு ஒரு நபி வராரு, கிரவுண்டை திறந்து கொடுங்கன்ட்டு அவங்க அரசாங்க டிவிலேயே ஒளிபரப்புனாங்க. கூட்டம் இறங்கி ஒரு பெரிய அசைவு உண்டாகி ஸ்டேஜே நடுங்குது. மிலிட்ரி தான் எங்களை காப்பாற்றி கொண்டு போய் உள்ள காரில் ஏற்றுனாங்க, திரும்பி கொண்டு ஏர்போர்ட்டில் இதில் ஃப்ளைட்டில் ஏற்றுற முடிய. அப்போ எவ்வளோ பெரிய அபிஷேகம் மட்டும் வந்துட்டா எந்த பட்டணத்துலேயும் நம்ம இறங்கலாம், எந்த பட்டணத்துலையும் ஜெயிக்கலாம். ஆனால் இங்கே இந்த 4 பட்டணத்தை எடுத்த கில்கால்னாலே ரட்சிப்பு, அப்போ பெத்தேல் அப்படின்னாலே அங்கே தானே யாக்கோபை ஆண்டவர் சந்திச்சு அதுக்கு பெத்தேல் வானத்தின் வாசல்னு பேர் வைக்கிறார், ஒரு உடன்படிக்கை. அது மட்டுமா, அதுக்கப்புறம் எரிகோனாலே நீ சொல்லியிருக்கே நறுமணம் வெளியே வரணும், பட்டணமே மகிமையை பார்க்கணும். ஆனா ஜோர்டான் எல்லா இடத்துலயும் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் எலிசாவை கேலி செய்யறாங்க. இந்த கோவை பெருவிழா கேலி செய்த மக்கள் எல்லாமே மாற போறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில நான் எல்லா ஊழியக்காரர்களையும் அழைத்திருக்கிறதுக்கு காரணமே எல்லாருமே ஆண்டவருடைய மகிமையை பெறணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார், அவருடைய வருகை சீக்கிரமா இருக்க போகுது. அதனால சபைகள் ஆயத்தமாகணும், போதகர்கள் ஆயத்தமாகணும்,
சபை பாகுபாடற்ற முறையில் எல்லாரும் வாருங்க. அங்கே எலிசாவை பார்த்து, நீ வந்து எலியாவின் கைகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கியே, இன்னைக்கு அவரை எடுக்க போறார் ஆண்டவர் தெரியுமா? பார்த்தாரு எலிசா, கொஞ்சம் எல்லாம் தெரியும், சும்மா இருங்க சும்மா இருங்க. அப்படின்ட்டார். இன்னைக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய ஜனங்க இந்த பட்டணத்தில் நடக்கிற பேரின்ப பெருவிழாவுக்காக நீங்கள் புறப்படும் போது, ஆயத்தமாகும் போது, அதற்காக உங்களை விதைக்கும் பொழுது எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அடக்கி போடுங்க, சும்மா இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு வந்துருங்க. அதுக்குன்னு சில நேரத்தில் இந்த வாயை போடுங்க, அதை போடுங்க இல்லை, அந்த வார்த்தையெல்லாம் பிடிக்காது எனக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, வந்து பாருங்கன்னு சொல்லணும். வந்து பாருங்கிற வார்த்தை பைபிள் இருக்கு. இப்போ அந்திரேயா சீமோனை பார்த்து, மேசியாவை பார்த்தோம், வந்து பார். அப்போ வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா தானே அனுபவம் தெரியும். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து பாருங்கள். பாருங்க. அப்போ இங்க பட்டணத்துக்கு பார்த்து பட்டணம் கேள்விப்படுறாங்க. ஆனா கடைசியா எல்லாம் கடந்து, யோர்தானையும் கடந்து திரும்பி ஆண்டவர் வந்து எலியாவை எடுத்துட்டாரு. ஆனா எலியாவினுடைய சால்வை பூமியில விழுது. அந்த எலியாவின் சால்வை என்று அன்றைக்கு ஒரு நாள் நான் கொடுத்த செய்தி, பேரும்பேப்பாள கொடுத்த செய்தியை இப்போ ஆல்வின் தாமஸ் சொல்றாருல, ஆமா, டேனியல் கூட அந்த பேட்டியில prophetic. ஆமா, அப்ப ஞாபகம், அப்ப அந்த செய்திக்கு எவ்வளவு பவர் இருக்கு. அதான் சால்வை, ஆமென். அதான் மேண்டில். இப்போ அந்த மேண்டில் இஸ் ரெடி. அது உங்க மேல விழப்போகுது, அந்த சால்வை உங்க மேல விழப்போகுது, அந்த அபிஷேகம் உங்க மேல விழப்போகுது, அந்த ஆச்சரியமான காரியம் உங்க மேல விழப்போகுது. ஆமென். நீங்க அந்த மேண்டில் எடுத்துக்கிறதுக்கு வந்துருங்க. ஆண்டனுடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்றேன், எலியாவின் சால்வை அன்றைக்கு எல்லாருக்கும் விழும். அதான் அபிஷேகம், அதான் வல்லமை, அதான் கிருபை. ஆண்டனுடைய பிள்ளைகளை அந்த சால்வை எடுத்துட்டு எலிசா வந்து எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிக்கும் பொழுது தண்ணீர் அடிக்கும். யோர்தான் நதி ரெண்டா பிரியுது. எலிசா இக்கரைப்பட்டான். உடனே யாரெல்லாம் கேலி செய்தாங்களோ அத்தனை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களும் மண்டியிட்டு, இதோ எலியாவின் ஆவி எலிசா வந்து விட்டது என்று ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இந்த அபிஷேக வல்லமை ஜனங்களுக்குள்ள வரப்போகுது. அந்த வல்லமையை எடுத்து வைக்கிற கருத்து சரியா? டாடி, இந்த எலிசா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலியா வந்து முறுக்கி அடிக்கிறார் சால்வைய, யோர்தான் நதியை, அது ரெண்டா பிளந்தது. இப்போ எலிசா வந்து அதை பிடித்து அடிக்கிறார், அது அப்போ ரெண்டா வந்து பிளக்குது. இப்போ அந்த முறுக்கி அடிக்கிறதா இல்ல இந்த பிடித்து அடிக்கிறதா, இதுல எதுல வல்லமை இருக்குது? நீ முறுக்கி அடிக்க வேண்டாம், நீ பிடித்து அடிக்க வேண்டாம், அபிஷேகத்துல நிறைந்து அடிக்கணும். எதை அடிக்கணும்? அதான் இப்போ என்னன்னா, ஜோர்டானாலே மேலிருந்து வரக்கூடிய இறங்கக்கூடிய வல்லமை. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ற விதம் தான் முக்கியம். ஆனாலும் அந்த வியாக்கியானன்னு பார்க்கும் பொழுது அந்த முறுக்கி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பூமியில வந்து பாடுபட்டார்ல, அது அவருடைய சரீரம் பிழியப்பட்டுச்சான். ஆனா இப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்க விடுறாரா? இல்ல. ஆனா ஊழியங்கிறது சிலுவை பாடு மாறி, ஆனா சிலுவையை தூக்கி வைக்க சொல்ல. நம்ம எல்லாரும் ஆணிகளால் அடிக்க வைக்கிறாரா? இல்ல. அதுல இருந்து வல்லமையை எடுக்கணும். புரியுதா? புரியுது. அப்போ நீ வந்து அந்த காலத்துலலாம் இந்த குளத்துல, ஆத்துல அல்லது எங்கேயாவது துணி துவைக்கிற இடத்துல பிழிவாங்க. நீ பிழிஞ்சிருக்கியா? நான் பிழிஞ்சிருக்கேன். இப்ப எங்க பிழியறீங்க? எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு. ஆனா நம்ம வீட்டுல ஒரு அம்மா வந்து துவைக்கிறது, அதை போய் விசாரிச்சு பாரு, அது பிழியும். அது அடிக்கும்,
அடிக்கிற அடியில பட்டனே போயிடும். ஆனா கர்த்தருடைய கிருபையில என் பட்டனெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ அபிஷேகத்தை பெறுவது எப்படி? இந்த 5 நாட்கள் நடக்கக்கூடிய கூட்டத்துல நீங்க வந்து நின்னா போதும், அபிஷேகம் தானா இறங்க போகுது. அபிஷேகம் இறங்கி உங்களை நிரப்ப போதும். நீங்க என்ன செய்யணும்? அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு வந்து நின்னாலே போதும், ஒரு பெரிய வல்லமை புறப்பட போதும். நீங்க வந்து நின்னாலே மேலிருந்து ஒரு வல்லமை இறங்கி உங்களை தொட போதும். அதுல இந்த அபிஷேக பாட்டு, நம்ம பாட்டு இருக்குல்ல, அபிஷேகம் கற்று. நேத்து வந்து ஒரு பையன், அங்கிள் அந்த பாட்டை ஒரு தடவை பாடுங்க அங்கிள்ங்கிறான் மேடையில். அந்த அபிஷேகம் சிரசில் இறங்கும், அப்புறம் முகத்தை நினைக்கும்னு சொன்னேன். அது வந்து வியாக்கியானம். அப்போ இந்த ஆரோனுடைய தாடியை நிறை தொட்டதுன்னு இருக்கு. எல்லாருக்கும் தாடியா இருக்குது இல்லை, தாடை முகம்னு அர்த்தம். தாடியை தொடுதுன்னா சிரசு அப்படின்னாலே பிரெயின் முதல் கொண்டு சுத்தமாகணும். அபிஷேகத்தில் கண்களும் நம்முடைய சுவாசமும் நம்முடைய காதும் வாயும் அபிஷேகத்தில் தொடப்படணும். அப்புறம் ஆடை வந்து ஆரோனுடைய வஸ்திரத்தை நனைத்தது போட்டிருக்கு இல்லையா? நம்முடைய வஸ்திரங்கிறது சபைதான். எல்லா சபைகளுக்குள்ளும் அபிஷேகம் ஊட்டப்படணும். எல்லா சபைகளுக்குள்ளும் அபிஷேகம் இறங்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த எல்லா சபை போதகர்களுக்கும் வரவேற்பு கொடுக்கிற வாங்க. எல்லா சபை பாகுபாடுகளை கலைந்து எல்லா போதகர்களும் வாங்க, வந்து உங்களுக்கான விஐபி சீட்டில் உட்காருங்க. எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஒரு பெரிய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தேசத்துக்குள்ள இறங்கட்டும். உங்க மேல இருக்கிற மகிமையின் கிருபை இந்த பட்டணத்துக்கு மேல இறங்கட்டும். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, வல்லமைக்கு மேல் வல்லமை தருகிறவரே, அனுபவத்திற்கு மேல் அனுபவங்களை கூட்டுகிறவரே, ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து ஆண்டவரே அபிஷேக அனுபவத்துக்குள் நடத்தி ஆவில நிறைந்து ஆண்டவரே அளவில்லாத ஒரு கிருபையை ஊட்டுகிற தேவனே, 2024 பேருக்கு பெருவிழா, அளவில்லாத ஒரு அபிஷேகம், அளவில்லாத ஒரு கிருபை எங்கள் மேலும் குடும்பங்கள் மேலும் இறங்கணும். தேசத்தின் மேல் இறங்கணும். பேரின்ப பெருவிழா ஜன திரளுக்கு மேல் இறங்கணும். திரளாக ஜனங்கள் புறப்பட்டு வந்து அந்த விடுதலையை சுதந்திரிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.